செவிலியரிடம் 6 சவரன் நகையை வாங்கி அடகு வைத்து ஏமாற்றிய மருத்துவர் அந்த நகையை திருப்பி கேட்ட பெண்ணுக்கு வீட்டுமனையை விற்பதாக 1 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்துள்ளார். நகையையும் பணத்தையும் மருத்துவரிடம் செவிலியர் பறிகொடுத்தது எப்படி? புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் அகஸ்தியர் நகர் அன்னை தெரசா வீதியைச் சேர்ந்தவர் 48 வயது ஜாக்குலின் ஆரோக்கிய செல்வி. இவர் அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது உறவினர் டாக்டர் ஜவஹர் கென்னடி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். குடும்ப செலவிற்காக 10 சவரன் தங்க நகையை ஜாக்குலின் ஆரோக்கிய செல்வியிடம் வாங்கி அடமானம் வைத்து 2 மாதத்தில் மீட்டுக் கொடுத்துள்ளார். மீண்டும் 5 மாதம் கழித்து 6 சவரன் நகையை வாங்கி அடமானம் வைத்துள்ளார். ஜவஹர் அந்த நகையை இதுவரை மீட்டுக் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து கடலூர் கோண்டூரில் உள்ள அவரது வீட்டுக்கும் பட்டாம்பாக்கத்தில் உள்ள அவரது சிகிச்சை மையத்துக்கும் பலமுறை சென்று நகையை மீட்டு தருமாறு ஜாக்குலின் ஆரோக்கிய செல்வி கேட்டுள்ளார். அதற்கு பதிலாக ஜவஹரின் மனைவி பெயரில் புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள காலி மனையை கிரயம் செய்து கொடுப்பதாக கூறியுள்ளார். இது குறித்து மூலகுளத்தில் உள்ள அவரது சகோதரி சவரியம்மாளிடம் பேசி அந்த மனையை வாங்கிக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். நிலத்தை வாங்குவதற்காக கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஜாக்குலின் செல்வி கணக்கிலிருந்து தனியார் வங்கி மூலம் 20 லட்சம் ரூபாயை ஜவஹர் கென்னடியின் மனைவி சுகந்தி வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அதே மாதத்தில் மீண்டும் 50 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய் என 1 கோடி ரூபாயை 3 தவணையாக அவரது மனைவி கணக்கில் பணம் செலுத்தியுள்ளார். இந்நிலையில் அவரது மனையை பதிவு செய்து தராமல் ஜவஹர் கென்னடி காலம் தாழ்த்தி வந்துள்ளார். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சென்று விசாரித்து பார்த்தபோது அந்த மனை 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் வேறு ஒரு நபருக்கு கிரயம் செய்து கொடுத்தது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜாக்குலின் தரப்பினர் ஜவஹர் கென்னடியிடம் இது குறித்து கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஜவஹர் கென்னடி தரக்குறைவான வார்த்தையில் பேசி வீட்டு பக்கம் வந்தால் கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டி உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 1 கோடி ரூபாய் பணத்தையும் 6 சவரன் தங்க நகையையும் ஜவஹர் கென்னடியிடமிருந்து மீட்டு தருமாறு அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் ஜாக்குலின் ஆரோக்கிய செல்வி புகார் அளித்துள்ளார். அந்த புகார் அடிப்படையில் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவர் ஜவஹர் கென்னடியை தேடி வந்தனர். இந்நிலையில் கடலூர் பகுதியில் பதுங்கியிருந்த ஜவஹர் கென்னடியை அரியாங்குப்பம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைதான ஜவஹர் கென்னடியிடமிருந்து 17 லட்சம் ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.